எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான் லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். விஷால்லேருந்து, இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து, இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்லேருந்து, இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணியிலேருந்து, மகிழன் தோழலேருந்து, இந்த படத்தினுடைய என்ன சொல் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து, டிஎஸ்கேலேருந்து, காளியனாலேருந்து, தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம். நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம். முக்கியமாக நான் விஷால் நான் கடைசியாக வரேன்டா. இன்னொன்று என்னென்னா, இப்போ காளினா ஃபர்ஸ்ட்லேருந்து காளினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான், யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காக எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும், ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காளியனாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படி தான். நான் வந்து நிறைய சமயங்களில் காளினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காளியனாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே காளியனாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காளியண்ணா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே, அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா, அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிரும், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்காவாசி பேர் ஆடிஷன் எங்களை டீ கடை என்ன பண்ணீங்க, ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற முகங்கள் சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப, ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படிதான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்கறதுக்கே அவ்வளோ நிறைவா சந்தோஷமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.